வாசிக்கலாம். பெரிய அதிகாரம் தான், இருந்தாலும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்கும்பொழுது கவனமாக தேவ சிந்தனையோடு கூட வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். For I delivered unto you first of all that which I also received, how Christ died for our sin according to the Scriptures, and that he was seen to Cephas, then of the 12. After that he was seen of James, then of all the apostles. For I am the least of the apostles, that I am not meet to be called an apostle, because I persecuted the church of God. Therefore, whether it were I or they, so we preach, and so ye believed. But if there is no resurrection of the dead, then is Christ not risen. Yeah, we are found false witness of God, because we have testified of God that he raised up Christ, whom he raised not up, if so be that the dead rise not. And if Christ not be raised, your faith is vain, ye are yet in your sins. If in this life only we have hope in Christ, we are all men most miserable. For since by man came death, by man came also the resurrection of the dead. 51ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். Behold, I show you a mystery, we shall not all sleep, but we shall all be changed. For this corruption must put on incorruption, and this mortal must put on immortality. O death, where is thy sting? O grave, where is thy victory? But thanks be to God, which giveth us the victory through our Lord Jesus Christ. ஏழாவது வசனத்தை யாரா சத்தமா வாசியுங்கள். The victory through our Lord Jesus Christ be thanks என்று சொல்கிறார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். 54ஆம் வசனத்திலே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். மரணம் எவ்வளவு கொடியது என்று வாசிக்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் அது நாவை குறித்ததான முழுமையான அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய அன்பை குறித்து அது முழுமையான அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் முழுமையான அதிகாரமாக காணப்படுகிறது. அது முழுமையான அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து கூறக்கூடிய முழுமையான அதிகாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து லூக்கா 24, யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்,
21ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம், 21ஆம் வசனம் வாசிங்க. 22, 20. மரணம் என்பது மனுஷனுக்கு நியமிக்கப்படவில்லை. மனுஷன் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனால் ஒரு காலமும் முன்குறிக்கப்படவில்லை. மனுஷன் தேவனோடு சம்பாஷிக்க வேண்டும், தேவனோடு உறவு கொள்ள வேண்டும், தேவனோடு கூட நித்திய காலமாக அவன் ஜீவித்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆதி திட்டமாக இருந்தது. ஆனால் பாவத்தின் நிமித்தமாக மரணம் வந்தது. ஆதாமின் மூலமாக மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமின் மூலமாக இந்த மரணம் எப்படி உள்ளே வந்ததோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளியேறியது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய மரணத்தின் மூலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணத்திலிருந்து ஒரு மனுஷனும் தப்பிக்கவே முடியாது, தன்னை விடுவித்துக் கொள்ளவே முடியாது. மரணத்திலிருந்து நான் மரணிக்க மாட்டேன் என்று சொல்ல ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. தன் நாசியிலே சுவாசத்தை அவர் எடுக்கிறார். ஒரு மனுஷனும் ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரை நோக்கி கேட்க முடியாது என்று நாம் வசனங்களே வாசிக்கிறோம். ஆக மரணத்தின் மீது ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஹாரி ஹூட்னி என்ற ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி இருந்தான். அவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், த மெஜிஷியன் எவர் லிவ்ட் என்று சொல்லுகிறார்கள். ஹாரி ஹூட்னி அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தார். ஹாரி ஹூட்னி அவரை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவரை போல ஒரு மந்திரவாதி இந்த உலகத்திலே வாழ்ந்தது கிடையாது என்று சொல்கிறார். அவர் வாழ்ந்த வருடங்கள் 1874 இருந்து 1926ஆம் வருஷம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் இருந்தார். மிகப்பெரிய மந்திரவாதி. அவர் எப்பொழுதும் அவர் சவால் விட்டு கொண்டே இருப்பார். என்ன என்று சொல்லுவார்கள், அவரை ஒரு பால் குடத்திலே, பால் கேனிலே அவர் அடைப்பார்கள். அவர் வெளியே வந்து விடுவார். அவர் இல்யூஷனிஸ்ட் என்று சொல்ல, மாயவித்தைக்காரர், உலகத்தில் மிக சிறந்த மாயவித்தைக்காரராகவும் இருந்தார். ஒரு கொதி நிலை உள்ள ஒரு கலனிலே அவர் இறக்கினாலும் வெந்து போகாமல் உயிரோடு வருவார். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சமயம் அவர்களுக்கு எதிராக சவால் விட்டார். என்னை மிகப்பெரிய ஒரு சிறைசாலைக்குள் அடையுங்கள், பாதுகாப்பை மேம்படுத்துங்கள், நான் எப்படி வெளியே வருகிறேன் என்று பாருங்கள் என்று சொன்னார். வெளியே வந்து காட்டினார். எப்படி அவரை அடைத்து வைத்தாலும் அவரை வெளியே வந்து அவர் காட்டக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். பிசாசின் வல்லமையின் மூலம் ஹாரி ஹூட்னி இதெல்லாம் செய்து காட்டினார். ஒரு நாளிலே அவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. 1926ஆம் ஆண்டு அவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. வந்த உடனே அவரை அதிக நாட்கள் சேர்த்தார்கள். அவர் சொன்னார், நான் பிழைத்து விடுவேன் என்று மனைவியிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே அவருக்கு சாவு அவர் மீது கையை வைத்தது. Death has hold him. அது அவனுடைய சாவு தன்னுடைய கையை அவன் மீது வைத்தது. பார்க்கும்பொழுது அவன் சொன்னான், மனைவியிடத்தில் சொன்னான், என்ன சொல்லி மரித்தான், நான் இப்பொழுது சாகப் போகிறேன், எனக்காக நீ ஒரு பெட்டியை ஆயத்தம் பண்ணி அதை பாதுகாப்பாக என்னோட உடலை என்னுடைய படத்துக்கு நேராக ஒரு மெழுகுவத்தியை 10 வருடங்கள் அளவும் நீ என்ன பண்ணலாம், ஏற்றி வச்சுட்டே இரு. I could see that I can escape this death என்று சொன்னார். இந்த மரணத்திலிருந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் வெளியே வந்துடுவேன் சொன்னார். என்னுடைய மாயவித்தையை நான் பயன்படுத்தி நான் எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டு எப்படியெல்லாம் நான் முன்பாக வந்தேனோ இந்த மரணத்திலிருந்தும் நானே என்ன பண்ணுவேன், வெளியே வந்துடுவேன் என்று சொன்னார். அவர் மரித்து போனார். அவர் மனைவியும் மெழுகுவத்தி 10 வருஷம் எழுதி வச்சாங்க. 11ஆம் வருஷம் அந்த மெழுகுவத்தியை நினைச்சிட்டாங்க. ஏன், ஹாரி ஹூட்னியால மரணத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. அவரால் வெளியே மனைவியோட கேட்டாங்க, ஏன் நீங்க இன்னும் மெழுகுவத்தி ஏத்துல? 10 வருஷமே மிகப்பெரிய ஆண்டுகள், இதற்கு மேலே என் புருஷன்
உயிரோடு இந்த மரணத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எப்படியாவது வெளியே வருவார் என்பது பொய்யான விஷயம் என்று அவர்கள் சொன்னார்கள். மரணத்திலிருந்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவ்வளோ கொடுமையானது மரணம். ஒரு மனுஷனும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. சாய்பாபா புட்டபர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் இந்த மாதிரி மேஜிக்லாம் செய்கிறவர் தான். புட்டபர்த்தியில் இருக்கிற சாய்பாபா தெரியும் உங்களுக்கு, தலை முடி இவ்வளோ பெருசாக வச்சுருப்பார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரும் இந்த மாதிரி மேஜிக்ஸ் தான் செய்வார். என்னது, வாயிலிருந்து எடுப்பார், கையில் எப்படி செஞ்சார்னா எடுப்பார். மிகப்பெரிய மந்திரவாதி தான் அவர் சொல்லணும். சாய்பாபா புட்டபர்த்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் மறுத்த பிறகு வானத்தில் நடந்து போவேன், அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய எல்லா கண்களும் அதை காணும் என்று எழுதி வச்சிருக்கேன். சாய்பாபா சொன்னார், நான் மரணித்த பின்பு வானத்திலே நான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி உங்கள் கண்கள் எல்லாருக்கும் தெரிகிறபடி நடந்து போவேன் என்று சொன்னார். மறிச்சாரு. அவர் பெட்டை தூக்கி பார்த்தாங்க, என்ன இருந்தது, கட்டுக்கட்டா பணம். கட்டுக்கட்டா பணம், கோடிக்கணக்கில் பணம் அவருடைய பெட்டு கீழே இருந்தது. அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே என்ன, கட்டியா தங்கம். ஊரெல்லாம் கொள்ளடிச்ச சொத்துடைய பத்திரம் எல்லாம் எங்க இருந்தது, அவருடைய பெட்டுக்கு கீழே வச்சுட்டு போனார். அவர் இறந்த உடனே அவருடைய சீடர்கள் எல்லாரும் வெளியே போய் பார்த்தாங்க, என்னது, கிழக்குல இருந்து மேற்கு வரையும் நடந்து போறாரா நம்ம ஆளு அப்படின்னு பார்த்தாங்க. நடந்து போல, மரித்து போனார். மரணத்திலிருந்து ஒருவனும் மீள முடியாது என்று வாசிக்கிறோம். இங்கே மரித்து போனவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். லாசரு மரித்து போனார், நாயினுடைய விதவையின் மகன் மரித்து போனார். அவர்களை உயிர்த்தெழுந்தார்களே என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அவர்கள் எந்த சரீரத்தில் மரித்தார்களோ அதே சரீரத்தை கொண்டு அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். ஆகையால் அவர்கள் என்னது, திரும்பவும் மரிக்க வேண்டியதா இருந்தது. நான் என்னுடைய குமாரன் லாசருவை பொறுத்து பார்க்கும்பொழுது அவர் எந்த சரீரத்தில் மரித்தார்களோ அதே சரீரத்தை கொண்டு அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். ஆகவே அவர்கள் எல்லாரும் மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இங்கே நம்ம வாசிக்கிறோம், he possessed the body of incorruption என்று வாசிக்கிறோம். அது அசுசிப்படாத ஒரு சரீரத்தை அவர் அடைந்தார் என்று 52 வாசிக்கிறோம். 52 வாசிங்க. அழிவில்லாத 54 வாசிங்க. 54 அழிவில்லாத ஒரு சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தரித்துக் கொண்டார். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அழிவில்லாத சரீரத்தை அவர் தரித்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், you will not allow thy holy one to see corruption என்று வாசிக்கிறோம். வாசிங்க. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று வாசிக்கிறோம். you will not allow your holy one to see the corruption. உம்முடைய பரிசுத்தவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. பரிசுத்தவானை என்ன பண்ணாரு, அவர் அங்கே அழிவை காண ஒட்டி அழிவில்லாத சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவன். அவர் மரித்தார், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். I am alive for evermore என்று சொல்லுகிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், he ever liveth என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அவர் உயிரோடு எப்பொழுதுமே
அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. நம்ம எப்படி இப்ப நீங்க ஆராதிக்க போறோம் தேவன்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 6:9 வாசிங்க. டொமினியன் ஓவர் ஹிம். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. டொமினியன் பவர் என்ற அர்த்தம். அப்படின்னா என்னதுன்னா, அவர் மரித்தார், மரணம் அவர் மீது அதிகாரம் இல்லை. The last enemy to be defeated is death. கடைசி ஒரு தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியம் மரணம். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஜெயமாக மரணத்தை விழுங்கினார். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இந்த தேவன் மரணத்தை அவர் 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 மரணத்துக்கு அருகாமையிலே போகாதபடி, அவர் மரணிக்காதபடி பிசாசானவன் முயன்று கொண்டே இருந்தான். அவர் மரணம் அடையக்கூடாது என்று சொல்லி பிசாசு முயன்று கொண்டே இருந்தான். ஏன்? மரணத்தின் மூலமாக நம் எல்லோரையும் அவர் வென்றெடுப்பார் என்று பிசாசானவனுக்கு தெரியும். ஆகவேதான் அவர் மரணிக்க கூடாது என்று சொல்லி பிசாசானவன் அதிக முயற்சி செய்தார். இதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 4:1 வாசிக்கிறோம். அவர் மலையிலே 40 நாள் என்ன பண்ணாரு? சோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்பொழுது என்ன சொல்றாரு? அந்த மலையின் உச்சியிலே நிறுத்தி, இந்த உலகம் முழுவதையும் நான் உனக்கு என்ன சொல்றேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் முழுவதும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். இதே தான் நாம் மார்க் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். எப்படியாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ளாக கொண்டு போகவிடக் கூடாது என்று பிசாசானவன் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஆசையை காட்டினான், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை காட்டினான், இந்த உலகத்தினுடைய மேன்மையை காட்டினான். ஆகவே அவர் மரணத்துக்குள்ளாக, அடக்கத்துக்குள்ளாக, உயிர்த்தெழுதலுக்குள்ளாக அவர் சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தான். கெத்செமனே தோட்டத்திலே கூட பிசாசானவன் ஆண்டவரோடு கூட அவன் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது இந்த மரணத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்லக்கூடாது என்பதே அவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 16:23. அப்ப 21ஆம் வசனம் வாசிங்க தமிழ்ல. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை சீஷர்களோடு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி எருசலேமுக்கு நகருக்குள்ளாக செல்ல போகிறார், எப்படி மூப்பர்களாலும் வேத பாரகர்களாலும் அங்கே பிரதான ஆசாரியனாலும் குற்றம் சாட்டப்பட போகிறார், எப்படி அவர் துன்பப்படுத்தப்பட போகிறார், எப்படி பாடு அனுபவிக்க போகிறார் என்பதை குறித்து அவருடைய சீடர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க.
தனியா கூப்பிடுறான். பேதுரு தனியா எடுத்து கொண்டு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? ஆண்டவரே இது உமக்கு வேண்டாமே. இது யார் சொல்லி கொடுக்குறா? பிசாசு சொல்லி கொடுக்குறா. பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது பாசமா இருக்கிறது போல, அன்பா இருக்கிறது போல ஒரு வார்த்தையை சொல்றாரு. பேதுரு 12 சீடர்களும் என்ன பண்ணாங்க? இந்த வார்த்தையை சொல்லல. பிரியமா இருந்தானா, உனக்கு இப்படி நேரக்கூடாது ஆண்டவரே, இது உனக்கு வேணாம். உண்மையாகவே அவன் சொன்னானா? இல்ல, அவனுடைய ஆவியின் மூலமாக பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறான், இந்த மரணத்துக்குள்ளாக நீ போகக்கூடாது, இப்படி ஒரு பாடை நீ அனுபவிக்க கூடாது, 5000 பேரை போஷித்த நீர் மனுஷனுடைய கையினால் நீர் வாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அங்கே பேதுரு மூலமாக பிசாசானவன் என்ன சொல்றான்? இந்த காரியம் உனக்கு வேண்டாம், மரிப்பது என்பது உனக்கு வேண்டாம், அடக்கம் பண்ணுவது என்பது உனக்கு வேண்டாம், உயிர்ச்செழுதல் என்பது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி பிசாசு தந்திரமாக பேதுரு மூலமாக பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் நாம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிராதே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே. தேவனுக்கு ஏற்றவைகள் எவை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக எபிரேயர் 2:9 படி நம் ஒவ்வொருவருக்காகவும் பிதா கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டும் என்பதே தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. தேவனுடைய தீர்மானம் என்ன? ரெவலேஷன் 3:18 நாம் வாசிக்கிறோம். பிதாவானவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது நிறைவேறணும். அவர் மரிக்கணும். எதற்காக? நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருடைய அக்கிரமங்களுக்காக. அவர் த சின் பியரர் என்று நாம் போன வாரத்திலே வாசித்தோம். பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். அவர் பாவி அல்ல, பாவத்தை சுமந்த கர்த்தர். ஆகவே அவர் மரிக்கப்பட வேண்டும், அவர் பூமியிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவர் உயிர் தெழுத வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆனால் பேதுரு எப்படி யோசிக்கிறான்? மனுஷன் யோசிக்கிற வண்ணமாக. மனுஷனுடைய வழிகள் பொல்லாத வழிகள், மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாத சிந்தனைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பொல்லாத சிந்தனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலிருந்து அதை விலக்கி காக்கும்படி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போ, பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். மரிக்கப்பட வேண்டியது என்பது தேவனுடைய தீர்மானம். அவர் உயிர்ச்ச வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் மரித்தே போயிருந்தால், அவர் உயிர்ச்செழாமல் போயிருந்தால் நம்முடைய விசுவாசம் விருதாவா இருக்கும், நம்முடைய நம்பிக்கை விருதாவா இருக்கும். அப்போஸ்தலர் முதலான சீடர்கள் அவர்கள் சாட்சி கொடுத்தது வீணா இருக்கும். நம்முடைய பாவம், நாம் பாவியாகவே மரிக்க வேண்டியதாக இருக்கும். ஆடு மாடு மற்ற விலங்குகள் மரிப்பது போலவே நாம் மரித்து மண்ணோடு போயிருப்போம். we all see the corruption என்று வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் இந்த பூமியிலே மரித்து மண்ணோடு மண்ணாக போக வேண்டியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலம், அவர் அடக்கப்பட்டதன் மூலம், அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலம் நமக்கு இப்பொழுது என்ன இருக்குது? ஒரு மகா பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும்பொழுது சொல்லுகிறார், the power of resurrection என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. பார்த்தீங்களா? இங்க வாசிக்கிறோம். வாசிங்க, திருப்பி வாசிங்க.
அவருடைய உயிர்த்தெழுதலின் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, the power of resurrection என்று வாசிக்கிறோம். வாசிக்க தொடர்ந்து அவருடைய பாடுகள் என்னுடைய பாடுகள், எனக்காக அவர் மரித்தார் என்பதை விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னுடைய பாடுகள். அப்புறம் சுவாசிங்க. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் நான் சென்று, அப்புறம் நான் எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிர் தேட வேண்டும். பவர் ஆஃப் ரெசரக்ஷன் என்ன செய்து, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்து, அவருடைய பாடுகளுக்குள்ளாக உன்னை கொண்டு சேர்க்கிறது, அவருடைய மரணத்துக்குள்ளாக உன்னை கொண்டு சேர்க்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 51 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறோம். இந்த ட்விங்கிளிங் ஆஃப் ஐ என்று கண் சிமிட்டும் நேரத்திலே அங்கே எக்காலம் ஊதப்படும். அது அழிவுக்கென்று விதைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவோம்? அழியாமையை தரித்துக் கொள்ளும்படி நித்திய காலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கும்படியாக நாம் என்ன பண்ணுவோம்? எழுந்திருக்க போறோம். எவ்வளவு பெரிய ஹோப் ஆஃப் க்ளோரி! இதை நினைச்சா உங்களுக்கு எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எப்படி நீங்க ஆராதிக்காம இருக்க முடியும்? அவர் மரித்தே போய் அவர் மண்ணோடு மண்ணாக போகவில்லை. பிசாசானவன் அவர் மரணத்துக்குள்ளாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தான். அவர் மரிக்க கூடாது என்பதை எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனாலும் நம் ஒவ்வொருவரையும் அவர் கண் முன்பாக நிறுத்தி அவருடைய உள்ளங்கையிலே நம்மை பார்த்த பொழுது நாம் எல்லோரும் மரித்து மண்ணோடு மண்ணாக போக வேண்டியிருந்த நம்மை அவர் என்ன செய்தாரு? அவர் மரணத்தின் மூலமாக, அவருடைய பாடுகள் மூலமாக நம்மை ஒன்றிணைத்து அவர் உயிர்த்தெழுதல் போல நாமும் அவர் எப்படி அழியாமையை தரித்து கொண்டாரோ நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ண போறோம்? அழியாமையை தரித்து கொள்ள போறோம். எவ்வளவு பெரிய ஹோப் பாருங்க. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கோம்? மேபி 70 வருஷம் 80 வருஷம். இன்றைக்கு மறிக்கலாம். நான் மறிக்கவே மாட்டேன் என்று ஒருவனும் சொல்லவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கை கொண்டிருந்தது போல நாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கை கொள்ளும் பொழுது, இங்கே நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 3:10-11 வாசிக்கும் பொழுது, எப்படி ஆகிலும் என்ன சொல்றாரு? வாசிங்க. எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழணும். எதுக்காக நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் சொல்லுங்க? எதுக்காக நம்ம சபைக்கு வரோம்? எதுக்காக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? எதுக்காக நம்ம அவரை ஆராதிக்கிறோம்? எதற்காக நாம் இவ்வளவு தியாகம் செய்கிறோம்? இவ்வளவு அவமானங்களை சகிக்கிறோம்? எல்லாரும் கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டாங்களே, நீங்களாம் கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டீங்களே, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே சொல்லி அவமானப்படுத்துறாங்களே, இதெல்லாம் எதற்காக நம்ம இது பண்றோம்? மண்ணோடு மண்ணா போவா? அழிவுக்கென்று விதைக்கப்படுகிற இவை அழியாமை கற்றுக்கொள்ளும். ஒரு நாளிலே எல்லா கண்களும் வெட்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எல்லா கண்களும் எல்லா மனதும் அவர்கள் துக்கம் படும்படியாக நாம் எழுந்திருப்போம். நாம் மரித்தே போவதில்லை. நாம் மண்ணுக்குள்ளாக நாம் மரித்து நாம் வீணாகி போவதில்லை. அவர் எப்படி 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து அவர் எழுந்தாரோ, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இந்த பாதாளமும் மரணமும் ஒரு நாளிலே மனுஷன் மீது அது ஜெயம் கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒருவனும் தப்ப முடியாது. ஒருவன் மரணத்துக்குள்ளாக போகிறான், அவன் தன்னை விடுவிக்க இடமே இல்லை, அழிந்து போக வேண்டியதுதான். ஆனால் இந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாக விழுங்கி 3ஆம் நாளிலே எழுந்தது போல அவர் நாமும் ஒரு நாளிலே எழும்புவோம். அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினது போல நாமும் ஜெயித்து நாம் எழுந்திருப்போம். இதான் நம்பிக்கை. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் விட்டுவிட்டேன். இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கமாலினிடத்தில் நான் படித்தேன். அதிகமாக நான் எல்லா வேதத்தையும் எனக்கு தெரியும், எல்லா விதமான கற்றறிந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு என்ன இப்ப குப்பை, கூலம் என்று வாசிக்கிறோம். இங்கே ஆங்கிலத்தில் அங்கிள் அடிக்கடி சொல்ற விதமாக டங் என்று வாசிக்கிறோம். சாணி டங் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாணி. நான் படித்தது, நான் என்னுடைய புகழ்,
என்னுடைய வசதி, என்னுடைய பெருமை எல்லாமே ஒரு சாணிக்கு நிகரானது. அது இடத்துல போவே முடியாது. நாற்றம் அடிக்கும், நாற்றம் அடிக்கும். அசுத்தமான ஒரு காரியம் அல்ல. எதை சுதந்திரித்தாலும் அசுத்தமான காரியம் அல்ல. எந்த இதுக்காக? பவர் ஆஃப் ரெசரக்ஷன். நான் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நான் படித்த படிப்பு வீண், நான் என்னுடைய எல்லாமே வீண் தான். ஒரு நாளிலே நான் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் என்று நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 வாசித்த வண்ணமாக அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் செத்தது, நாம் கொண்டிருந்த நம்பிக்கை செத்தது. அப்போஸ்தலர் சொன்ன காரியங்கள் வீணான நடவடிக்கைகள் என்று நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பாரதோர் கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது அங்கு போட்ட மூத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி முன். அங்கே போட்ட மூத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி முன். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். மிகப்பெரிய கல்லை நவுத்தி அந்த குகையிலே வைத்தார்கள். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு கல்லறையிலே தேவன் வைக்கப்பட்டார். எல்லா கல்லறையும் என்ன பண்ணுவாங்க? சாதாரண கல்லை போட்டு மூடுவாங்க. ஆனா இவருடைய கல்லறை எப்படிப்பட்டு மூடினாங்க? மிகப்பெரிய கல்லை போய் மூடினாங்க. ஏன்? நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ரோமானிய அந்த போர் வீரர் நினைத்தார்கள் 3ஆம் நாளிலே இந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இவருடைய இதை எடுத்துன்னு போயிட்டு அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, அவருடைய சரீரத்தை கொண்டு சென்று அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கதை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கல்லை எடுத்து அந்த அந்த கேவ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை மூடினார்கள், குகையை மூடினார்கள் என்று வாசி. அது மாத்திரமல்ல, அங்க என்ன செத்த ஒரு பிணத்துக்கு என்ன பண்ணாங்க? காவலாளியும் போட்டாங்க, முத்திரை போட்டாங்க, உடைக்க முடியாதபடி ராஜ முத்திரையை போட்டாங்க, காவலாளியை வைத்தாங்க, மிகப்பெரிய கல்லை வைத்தார்கள். அதிகாலமே 3ஆம் நாள் அதிகாலமே 3 சகோதரிகள் அங்கே போனாங்க. மேரி மகதலின், மேரி ஆஃப் ஜோசப், மேரி ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் சலோமி என்ற 3 சகோதரிகள் காலமே ஓடினார்கள். அவர்கள் போகும்போது, அவர் ஓடும்போது அவர் நினைத்தார்கள், நமக்காக இந்த கல்லை யார் நவுத்துவாங்க? அங்கே அவர் வாசனை திரவியத்தை அவருடைய நேசருக்கு பூசும்படியாக, அந்த சரீரத்தின் மேல வாசனை திரவியங்களை அவர்கள் ஊற்றும்படியாக இந்த 3 பேரும் தீவிரித்து ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடும்போதே அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க? இந்த மகா பெரிய கல்லை யார் நமக்காக நவுத்துவார்கள்? 3 பேர் சேர்ந்து அந்த கல்லை புரட்டினாலும் நம்மால புரட்ட முடியாது. அங்க காவலாளி இருப்பானே, நாம் எப்படி புரட்டி நம்முடைய நேசரை எப்படி அந்த ஆனந்த தைலத்தினாலே வாசனை திரவியத்தினாலே எப்படி அவரை நாம் அவருக்கு அவர் மீது ஊற்றுவோம் என்று சொல்லி அவர் சென்று கொண்டிருப்பாங்க. பார்க்கும்பொழுது அங்க என்ன பண்ணுது? இந்த கல்லு புரட்டப்பட்டு கிடக்கிறது, புரட்டப்பட்டு கிடக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்காக புரட்டப்படவில்லை. இவர்கள் உள்ளே போய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கும்படியாக இந்த சகோதரனுக்காக அந்த கல்லை அவர் புரட்டினார். அவர் கல்லை புரட்டிதான் அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதில்லை. இவர்களுக்கு தடையாக நின்ற அந்த கல்லை அந்த தேவதுமான புரட்டி உள்ளே பார்க்கும்பொழுது அவர் அந்த எம்டி டோமை பார்க்கிறார்கள், அந்த குகையை பார்க்கிறார்கள், காலியாக இருந்தக்கூடிய அந்த குகையை. அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் நம்பிக்கை. The power of resurrection, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்ய போது? அவர் பாருங்க, 3 காரியம் தான். He was crucified for us, he was buried for us, he was
resurrected for our justification என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம், ஒரே வாசனை வாசி முடிச்சிடலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 4. Who was delivered for our offenses, நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு, வாசிங்க அடுத்த வார்த்தை, நாம் நீதிமான்களாக்கும்படி எழுந்திருக்கிறார். பாருங்க, ஃபார் அவர் அஃபென்சஸ், அவர் மரித்தது நமக்காக, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது நமக்காக, அவர் உயிர்த்தெழுந்தது நம்மை நீதிமான்களாக்க. இந்த காஸ்பல் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் என்பது இந்த 3 காரியத்தை சுற்றி தான் இருக்கு. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நம்மளை நீதிமான்களாக்கும்படிக்க அவர் உயிர்த்தெழுந்தார். ஃபார் அவர் ஜஸ்டிஃபிகேஷன், he was raised for our justification என்று வாசிக்கிறோம். அவருக்காக அவர் உயிர்த்தெழவில்லை, நாம் ஒவ்வொருவரும் இந்த மரணத்தை நாம் ருசி பார்த்து, அவருடைய பாடுகளுக்குள்ளாக சென்று மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அதுக்கு நமக்கு என்ன பண்ணாரு? அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து போயிட்டார். நாம் மரித்து போவதில்லை, மண்ணோடு மண்ணாக போவதில்லை. ஒரு நாளிலே அவர் எப்படி உயிர் சேர்ந்தாரோ, மகிமையினுடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டாரோ, நாம் எல்லோரும் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்து போனார். அந்த உயிர்ச்செழுதலினுடைய வல்லமை நமக்கு அருளி போனார். இதை தியானித்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் எழுந்து நின்று இந்த பாட்டபுஸ்தகத்தில் 319 பாடலை பாடலாம். 319 கொல்கத்தா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். 319 கொல்கத்தா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கத்தா